உங்கள் அனைவரையும் மீண்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொண்ட மிஸ்ஸஸ் டெய்சி செல்வன் அம்மா அவர்கள் திருச்சபை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தின் மூலமாக எவ்வாறாக ஆவிக்குரிய வாழ்விலே தன்னை அர்ப்பணித்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய சந்ததியார் தன்னுடைய குடும்பம் எவ்வாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இதமாக திருமறையின் வெளிச்சத்தில் அக்ஷால் கோத்திரிய காலை வாழ்விலிருந்து பல்வேறு காரியங்களை நம் மத்தியிலே பகிர்ந்து கொண்டார்கள். அந்த ஆவிக்குரிய அனுபவத்திலே நம்மை வழிநடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த ஆவிக்குரிய வாழ்விலே நாம் வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சந்தித்துக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டிற்குள்ளாக நம்மை வழிநடத்தின அதற்கான தாயார் அவர்களுக்கு மீண்டுமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற குடும்பத்தை மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். துதிகளும் விண்ணப்பங்களும். துதிகள் ஏறெடுக்கும் போது சபை மக்கள் அனைவரும் தேவனே உமக்கு துதி உண்டாவதாக என்று சொல்வீர்களாக. அனைத்துலக பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்காகவும் நமது தென்னிந்திய திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்க ஊழியர்களுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் பெண்களுக்காக சிறந்த தியாகங்கள் செய்து முன்மாதிரியாக விளங்கின எல்லோருக்காகவும் அவர்கள் நிறைவேற்றின பணிக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. நமது சபையின் பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகைக்காக தேவனிதனை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்து வருவதற்காக கர்த்தரை துதிப்போமாக. சில தளர்ச்சிகளுக்காகவும் சமுதாயத்தில் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக பணிபுரிந்து வருகின்ற பெண்கள் அனைவருக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போம். ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கு பிற்பாடும் எங்கள் வேண்டுதலை கேட்டதும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுமொழியாக சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மனுக்குலத்தை படைத்து பாதுகாத்து வரும் பெற்றவராகிய இறைவா, பெண்களின் ஒருங்கிணைந்த நல் வாழ்வை மேம்படுத்தவும் அனைத்து மனிதர்களின் மாண்பையும் காக்கவும் உன் அருள் வேண்டி மன்றாடுகிறோம். கொத்தடிமை வேலையாக அமர்த்தப்பட்டுள்ள பெண் குழந்தைகளின் வாழ்க்கை நிலை மாறி அவர்கள் சமுதாயத்தில் சிறந்து விளங்கிட உன் அருள் வேண்டி மன்றாடுகிறோம். நமது சபையில் உள்ள சிறு பெண் குழந்தைகள், வாலிப சகோதரிகள் மற்றும் பெண்கள் யாவருக்காகவும் கர்ப்பத்தின் கனிகளுக்காக காத்திருக்கிறவர்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கருத்து வேறுபாடுகளினால் புதிர்ந்து வாழுகின்ற குடும்பங்களுக்காகவும் சமுதாயத்தில் உள்ள விதவைகள், கைவிடப்பட்ட பெண்கள், ஏழைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நாம் வாழ்கின்ற இந்த இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்காகவும் அவர்களது பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்காகவும் அவர்களது சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற கொடுமைகளான பாலியல் பலாத்காரம், வரதட்சணை கொடுமை, ETC போன்றவை நீங்கவும் அந்த தீய செயல்களில் ஈடுபடுவோர் மனப்பெரும்பவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது சபையில் உள்ள சிறுவர்கள், வாலிப சகோதரிகள் மற்றும் ஆண்கள் யாவருக்காகவும் வேலை வாய்ப்புக்காக பிரயாசப்படுகிறவர்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நாங்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் பாலினம், மொழி, நாடு என அனைத்திலும் சமத்துவம் நிறைந்திட அருள் வேண்டி மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைக்காகவும் நாம் கேட்கிறோம். துதிகை மத்தியில் வாசிப்பவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, இவ்வேளையில் சபையாராகிய நாங்கள் எங்களுடன் தீய சொல்லும் படாதபடி எங்கள் விதங்களை மாற்றுவோம். காணப்படாதபடி ஆட்சி செய்யாதபடி எங்கள் கண்களை காத்தவரும் கர்த்தாவே, உண்மையிலே தேவைகளை ஆவணங்கள் அளித்து வைக்க எங்கள் கைகளை கொடுப்போம்.
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையோடும் பரிசுத்த ஆவியோடும் எப்பொழுதும் வாழ்ந்து அரசாளுகிறவரை உலகத்தின் ரட்சிப்புக்காக கவலைப்பட்டு பாடுபடுவதில் சிறுவர்களுக்கு சிறந்த அன்பை காட்டினவரே, எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் கண்ணோக்கி பரிசுத்தத்திலும் சத்தியத்திலும் அவர்கள் வளர்ந்து இந்த உலகத்தில் என்று வாழவும் அவர்களை எல்லா விதத்திலும் பலப்படுத்தி அருள வேண்டும் என்று உமது திருப்பேரை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். பெண்கள் ஐக்கிய சந்திப்பிற்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரமபிதாவே, தோற்கடிக்கப்பட்ட திருக்குமாரன் பூமியில் வாழ்ந்தபோது உத்தம பெண்களின் பணிவிடையை ஏற்றுக்கொண்டாரே, இந்நாட்களில் எங்கள் சேவையையும் தேவரீர் அதிகமாய் ஏற்றுக்கொண்டு அதை ஒரு நாமத்தில் மகிமைக்கின்ற ஆசீர்வதியும். பெண்கள் ஐக்கிய சங்க சாட்சியின் மூலமாய் இத்தேசத்து மக்கள் இரட்சகரின் அன்பை அறிந்து கொள்ளவும் முது பிள்ளைகளின் மகிமையான சுயத்திற்குள் பரவும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எத்தனையோ நன்மைகளை நம் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வோம். அத்தனையும் நினைத்து நினைத்து நாம் துதிப்போம், ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை போற்றுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவோம், நாள்தோறும் போற்றுவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் பெருவாய் இருக்கும். கடந்த வாரம் நடந்த அசன பண்டிகையில் ஆண்டவர் தாமே நமக்கு அளித்த எல்லா நன்மைகளுக்காக நாம் அவரை துதி ஸ்தோத்திரங்களோடு ஏறெடுப்போம். முதலாவதாக ஆண்டவர் அந்த நாளில் நமக்கு நல்ல கால சூழ்நிலையை தந்தார். அதற்காக ஆண்டவரை நாம் துதிப்போம். அதே போல் அந்த நாளில் நடந்த ஆராதனை வேளையில் ஆண்டவருடைய பிரசனம் நம்மோடு இருந்தமைக்காக, இடைப்பட்டமைக்காக ஆண்டவர் தாமே ஆராதனை முழுமையும் ஆண்டவரை நம்மை நிரப்பி ஆசீர்வதிப்பதற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். அதற்காக ஆண்டவருக்கு 6 கோடி துதிகளோடு கூடிய நன்றிகளை செலுத்துவோம். மட்டுமல்ல, செய்தி கொடுக்க வந்த தாசனுக்காகவும் அதை கேட்டு ஆண்டவரை நமக்கு ஆண்டவர் மூலம் கிடைத்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நாம் ஆண்டவரை துதிப்போம். மட்டுமல்ல, திருச்சபை மக்கள் எல்லோரும் சுகத்தோடு செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு துதி செலுத்துவோம். மட்டுமல்ல, நமக்கு காவல்துறை அந்த நாளில் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். காவல்துறையை பார்த்தவுடன் அநேகர் கலங்குகிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் தாமே அவர்கள் மூலம் நமக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க கிருபை செய்தார். அதற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மக்கள் வரிசையாக நிறைவாக வந்து சுகத்தோடு வந்து அந்த அசனத்தில் கலந்து கொண்டு நல்ல விதமாக மகிழ்ச்சியோடு நிறைவாக சென்றமைக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக
2025ஆம் ஆண்டு அசனம் பண்டிகையை ஆண்டவர் நாம் முழுமையாக ஆயத்தப்படுத்தின நாளில் இருந்து போன வாரம் அது முடிந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் தாமே கிருபையாய் காத்து வழிநடத்தியதற்காக அவர் பிரசனம் நம்மோடு இருந்ததற்காக இந்த சபையை ஆண்டவர் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு சாட்சியாக நிறுத்தியதற்காக நாம் கோடி துணிகளை ஏறெடுத்து நன்றிகளை ஏறெடுப்போம். தொடர்ந்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து நடக்கிற எங்கள் பரம தந்தை அப்பா உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த மத்தியான வேலையில் ஆண்டவரை நாங்கள் சபையாக கூடி உங்களுக்கு நன்றி சொல்ல கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. முதலாவது எங்கள் பாவங்களையும் ஆண்டவரை மன்னிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசுப்பா இந்த நன்றியத்தில் ஜெபமுள்ளவர்களாய் ஆண்டவரை நாங்கள் நேரத்திலே கடந்து வந்து ஜெபிக்கும் பொழுது அப்பா எல்லா காரியங்களிலும் என் தேவன் எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருமைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆயத்த ஜெபம் முதல் ஆண்டவரே அந்த முடிவு நாட்கள் வரை கர்த்தாவே ஆயத்த ஜெபத்திலே கேட்ட சத்தியத்தின்படி அனைவருக்கும் ஆண்டவரே நல்ல பொறுமையை கொடுத்தீங்க, விசேஷித்த ஞானத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. அதை நடத்தி செல்கிற பாதையிலே செவ்வையான வழியை எங்களை நடத்துனீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுகிறே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பு இல்லாவிட்டால் ஆண்டவரே நாம் ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்று சொல்லி சத்தியத்தில் எழுதியிருக்கிறபடி நாங்கள் அன்பாய் சபையாய் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர்கள் வரை நாங்கள் இணைந்து ஆண்டவரே அந்த காரியத்திலே ஆண்டவரை ஒருமித்து செய்யக்கூடிய கிருபைகளையும் பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்தீரேப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா ஆண்டவரே. என் தேவனுடைய வெளிச்சம் பிரகாசமாய் இருந்தபடினால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய பிரயாசங்கள் ஆண்டவரே வீணாய் விருதாவாய் இருக்கும், ஆனால் கர்த்தருடைய கிருபையோ எங்கள் மேலே நிலைநிறுத்தபடினால ஆண்டவரே இந்த அசல காரியங்களை நாங்கள் செய்வதற்கு நீர் பலன் கொடுத்தீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதற்காக ஆயத்தப்படுகிற ஆண்டவரே முதலாவது கமிட்டிக்காக டிசிபிசி உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா அந்த குடும்பங்களை ஆண்டவரே எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்க. அதற்காக ஆயத்தப்பட்டு ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரை எந்தெந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை திட்டமிட்டு செய்த ஆண்டவரை கமிட்டி உறுப்பினர்களுக்கு முதலாவது கோடி நன்றிகளை துதிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா. திட்டம் இல்லாமல் ஒரு காரியமும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல செக்ரட்டரியை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல கமிட்டி அங்கத்தினர்களை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே நல்ல ஒரு போதகரை தந்திருக்கிறீங்கப்பா. அதை நேர்த்தியான வழியில நடத்தக்கூடியான நல்ல ஆலோசனைகளை கொடுத்து கமிட்டியின் மூலம் பேசி ஆண்டவரே அதை செய்யக்கூடிய கிருபைகளையும் பாக்கியங்களையும் கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படியாக ஆண்டவரே உணவு ஆயத்தம் பண்ண வந்திருந்த யோவான் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களை சுகமாய் அழைத்து வந்து சுகமாய் ஆண்டவரை சுவையான அறுசுவை உணவுகளை சமைத்து ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஆண்டவரை குடும்பத்தை கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதே போல ஆண்டவரே பள்ளியிலே பரிமாறவுக்கும் ஆண்டவரே நல்ல ஒரு ஒழுங்கை அரவணைத்து கொடுத்து அந்த பள்ளியிலே நேர்த்தியாய் செய்வதற்குரிய கிருபைகளை கொடுத்தீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னும் ஆண்டவரே சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, யூத் பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டவரே ஒருமனப்பட்டார்கள். முதலாவது அந்த ஒருமனத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யாரிடமும் எந்த கசப்போ வெறுப்போ வேற்றுமையோ இல்லாதபடிக்கு என் தேவன் எல்லாரையும் ஆண்டவரே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அந்த அசன பண்டிகையை நடத்த கிருபை கொடுத்தீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா ஆண்டவரே. இன்னும் உணவு தங்கு தடை இல்லாமல் ஆண்டவரே எல்லாம் நேர்த்தியான நேரத்திலே நேர்த்தியான வழியிலே கிடைக்க கர்த்தர் உதவி செய்தீங்களே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
பெண்களாய் கூடி ஆண்டவரை ஜெபித்தார்கள் ஆண்டவரே. அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டு குடும்பங்களாக ஜெபித்த அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டு கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமல் போகும் மட்டும் எங்கள் திருச்சபையை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தின கிருபைகளுக்காக உமக்கு கொடாமொழி நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகான மகிமையோ உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரமண்டலத்தில் வலுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவியாக சமர்ப்பிக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுளே.
மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த நாளிலே உங்களுடைய திரு சன்னிதானத்திலே கடந்து வர உங்களை ஆராதிக்க துடிக்கும் விசேஷ விதமாக பெண்கள் ஞாயிறை நாங்கள் அனுசரிக்க பெண் அங்கத்தினர்களை நம்முடைய திருச்சபைகளை உணவு உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்ள ஆண்டவரின் திருவிழந்தையில் நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய திருப்பதிலே இணைய ஆண்டவரை சரிப்படுத்தினீர். அதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நிலைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தினீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைய நாளிலும் வார்த்தைகளின் மூலமாக நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். அன்றைய அபிஷேகப்படுத்தியிருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறோம். அன்றைய வாழ்விலே பல்வேறு கடினமான கஷ்டமான சூழ்நிலைகள், வறட்சியான வளாந்தரமான சூழ்நிலைகள் இருந்தது. எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் மாற்றி நீரூற்றாய் நீர் பாய்ச்சலான தோற்றத்தை போல நீர் மாற்றி இருக்கிறேன். அதற்காக வந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிய நம்பிக்கையும் புதிய அனுபவத்தையும் பெற்றுக் கொண்டவர்களாய் இப்பொழுதுமாக உலகத்திற்குள்ளாக சாட்சிகளாய் வாழ நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆண்டவரை எங்களோடு கடந்து வரக்கூடிய ஆத்மத்தில் நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா நன்மையான ஆசீர்வாதங்களினாலே ஆண்டவர் நீர் நிரம்பி எங்களுடைய வழிநடத்தியில் நாங்கள் செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடந்து இருக்கிறோம். உங்களுடைய கிருபையினாலே நிரப்பி பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வாதத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி வழிநடத்தியவர் நாங்கள் செபிக்கிறோம். இன்றைய நாளிலும் உடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அருமையான சகோதரர்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே அவர்கள் தொடர்ந்து உடைய நாமங்களுக்காக நீர் எடுத்து பயன்படுத்தியவர்களும் நாங்கள் செபிக்கிறோம். தேவக்கரம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். நீரே ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவருடைய நிறைவான சமாதானம் எங்களுடைய இருதயங்களிலும் எங்களுடைய இல்லங்களிலும் தங்கியிருக்க நாங்கள் செபிக்கிறோம். இவை அனைத்தையும் மீன்புறம் ரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் விடுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு